இப்போ உள்துறை அமைச்சருடைய மகன் பிசிசிஐனுடைய தலைவராக இருப்பதும், முன்னாள் மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லியினுடைய மகன் இப்பொழுது அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதும் இதெல்லாம் வாரிசு அரசியல் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட்டினுடைய இந்திய அளவில் இருக்கக்கூடிய அந்த சங்கம் பிசிசிஐ என்று சொல்லக்கூடிய அந்த பிசிசிஐனுடைய தலைவராக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா அதனுடைய தலைவராக இருக்கிறாரு. இப்போ அவர் அங்கிருந்து சர்வதேச கிரிக்கெட் சங்கம் ஐசிசியினுடைய தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இப்போ பிசிசிஐனுடைய அடுத்த தலைவராக முன்னாள் மத்திய அமைச்சர் பாஜகவை சேர்ந்த அருண் ஜேட்லியினுடைய மகன் ரோஹன் ஜேட்லி அதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக இன்றைக்கி நம்ம செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உள்துறை அமைச்சருடைய மகன் பிசிசிஐனுடைய தலைவராக இருப்பதும், முன்னாள் மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லியினுடைய மகன் இப்பொழுது அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதும் இதெல்லாம் வாரிசு அரசியல் இல்லையா? ஒவ்வொரு மாநில தேர்தல்களிலையும் ஒவ்வொரு அரசியல் கட்சியை குறித்தும் வாரிசு அரசியல் பாஜகவில் இல்லை என்று பேசிய நாவுகள் எல்லாம் இன்றைக்கு இவர்களெல்லாம் எது போன்ற அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள்? இவர்களெல்லாம் கிரிக்கெட்டில் ஏற்கனவே 1983 உலகக்கோப்பை வாங்கி கொடுத்தவர்களா, அல்லது இந்திய கிரிக்கெட் அணிக்காக வேண்டி பேட்ஸ்மேனாக விளையாடியவர்களா, இல்லை போலிங் போட்டவரா, இல்லை விக்கெட் கீப்பிங் செஞ்சாரா, இல்லை வெளியில் பவுண்டரியில் இருந்து பாலை பிறக்கி போடுவாங்களே அது மாதிரி வேலையாவது ஜெய்ஷாவோ இல்லை ரோஹன் ஜேட்லி செஞ்சுருக்கிறாங்களா? இன்றைக்கி டெல்லி கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறாரு, அடுத்து ஒரு பிசிசிஐனுடைய தலைவராக ஆக போகிறார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கட்சியில் சேர்ப்பதற்கு பொறுப்பு வழங்குவதற்கெல்லாம் சில தகுதிகளை வச்சிருக்கிறாங்க. வேறு எந்த கட்சியிலையும் நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியாது. அதாவது குற்ற பின்னணி உள்ளவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாஜகவை நோக்கி நகர்வார்கள். பாஜகவில் பல முக்கிய பொறுப்புகளில் இன்றைக்கு பெரும் குற்ற பின்னணிகள் உள்ளவர்களாம் இருக்கிறார்கள். அதே மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் எல்லாம் பெரும்பகுதி இந்த பாஜகவில் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடி, ஐடி, சிபிஐ இது போன்ற ரைடு வரக்கூடிய அது போன்ற குற்ற பின்னணி உள்ளவர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களை பாஜகவிலே இணைத்துக் கொள்வார்கள். இப்படி பெரும்பாலும் குற்ற பின்னணிகள் உள்ளவர்கள் எல்லாருமே ஒன்று சேரக்கூடிய ஒரு சங்கமமாகத்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு பிசிசிஐனுடைய அடுத்த தலைவராக வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த அருண் ஜேட்லியினுடைய மகனின் மீது கடந்த ஆண்டு ஒரு பெண் புகார் கொடுத்துருக்கிறாங்க. அதாவது ஐபிஎல்ல தனக்கு வேலை வாங்கி தருவதாக சொல்லி அந்த பெண்ணை ஒரு ஹோட்டலில் புக் செஞ்சு வர வைத்து அந்த பெண்ணை கற்பழித்து நாசம் செய்தான் என்ற ஒரு புகார் இந்த அருண் ஜேட்லியினுடைய மகனின் மீது இருக்கிறது. ஆனால் அது குறித்து எந்த விதமான விசாரணையோ நடவடிக்கையோ எதுவுமே இதுவரையும் எடுக்கலை. அது குறித்த எந்த தேசிய ஊடகத்தையும் நம்ம செய்தியாக கூட நம்ம பார்க்க முடியல. ஏன்னா தேசிய ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு பாஜகவினுடைய கையில், மோடியினுடைய கையில், மோடியினுடைய பினாமி அதானி அம்பானியுடைய கைகளில் மீடியாக்கள் இருக்கிறது. அதனால் யாரும் இது குறித்து பேசலை. சில இணையதளங்களில் அந்த பெண்ணுடைய குற்றச்சாட்டு கடிதத்தை பார்க்கலாம். ஒரே ஒரு பெண் பத்திரிகையாளர் மட்டும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க மட்டும் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு அளவில் தெரியுமே தவிர இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு பெண் தனக்கு நேர்ந்த உள்ள பெரிய கொடுமையை சொல்லி கூட அந்த ரோஹன் ஜேட்லியின் மீது எந்த நடவடிக்கையுமே இல்லை. இது மட்டுமான்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி இன்னொரு பெண்ணும் தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்ய இருந்த நேரத்தில் அந்த பெண்ணை திருமணம் செய்வதாக வாக்குறுதி கொடுத்து அந்த பெண்ணோடு பெரும் தவறுகளை எல்லாம் செய்து அந்த பெண்ணை நாசப்படுத்தியவன் இந்த ரோஹன் ஜேட்லின்னு சொல்லி அந்த பெண்ணும் ஏற்கனவே இந்த ரோஹன் ஜேட்லியின் மீது புகார் கொடுத்திருக்கிறார். இப்படி அடுக்கடுக்காக பல பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக இந்த ரோஹன் ஜேட்லியின் மீது இருக்கிறது. இதற்கு முன்பாக மல்யுத்த வீரர்கள் பெண்கள் எல்லாம் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அதற்கு காரணம் என்று கடுமையான முறையில் குற்றச்சாட்டு வைத்து புகார் அளித்து பல மாதங்கள் இந்த நாட்டில் போராட்டம் நடத்தி கூட அந்த பாஜகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. அந்த அளவிற்கு எல்லா துறைகளிலேயும் இவருடைய அத்துமீறல் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இது போன்ற பெரும் குற்ற பின்னணிகள் உள்ளவர்கள் எல்லாம் நமக்கு மேல் அதிகாரத்தில், ஆட்சி அதிகாரத்தில் வருவார்கள் என்று சொன்னால் இன்னும் எது போன்ற மோசமான நிலையெல்லாம் இந்த நாடு சந்திக்கப் போகிறது என்பது பெரும் அச்சமாகவே இருக்கிறது.